காலையிலேயே ப்ரூனோக்கும் கண்மணிக்கும் பால் கொடுத்தாச்சு. இப்போல்லாம் பால் கொடுக்கறது இல்லையான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. பால் எப்போவுமே கொடுக்குறேங்க அதே மாதிரி. ஆனால் வீடியோவில் தான் எடுத்து கரெக்டாக எனக்கு போஸ்ட் பண்ண முடியல. சரி, அப்புறம் பூனைக்குட்டியும் இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம வீட்டை சுற்றியே இருக்கிறதுனால அவங்களுக்கும் நான் தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். என் சவுண்டை கேட்டாலே வெளியில் ஓடி வந்துருவாங்க சத்தம் போட்டு. கண்மணிக்கும் ப்ரூனோக்கும் சாப்பாடு கொடுக்குற மாதிரியே அவங்களுக்கும் எப்போவுமே சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னோட சவுண்டை கேட்டோன்னு சத்தம் போட்டு ஓடி வந்துருவாங்க. அப்படி தான் இப்போ மீன் கொண்டு வந்தாங்க. பாருங்கள், ஒரு மீனை தூக்கிட்டு ஓடுறது பாருங்கள். ஒரே ஒரு சாலை மீன் கொடுத்தேன், கொண்டுட்டு ஓடியாச்சு. அப்புறம் ஊர்லேருந்து அண்ணி வந்திருக்காங்க, அதாவது எங்கள் நாத்தனார் வந்திருக்காங்க. அவங்க தான் எங்கள் வீட்டுக்காரங்களோட ஒரே அக்கா, வேறு யாரும் கூட பிறந்தவங்க இல்லை, அக்காவும் தம்பியும் மட்டும்தான். சரியாங்க. அப்புறம் இந்த ஓனானை துரத்தி 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி பந்தாடிட்டு இருந்தாங்க. என்னடா கொஞ்ச நேரம் காணவே இல்லைன்னு பார்த்தாச்சு. இந்த ஓனம் அப்படியே மரணத்தை தேடி என்ன செஞ்சுட்டு இருந்து போராடிட்டு இருந்தது. அந்த நேரம் காப்பாற்றி ஒரு வழியாக விட்டுட்டேன், பந்தாடிட்டாங்க, வாழெல்லாம் பிஞ்சிருச்சு. சரியா. அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டு படுத்துருக்கதை பார்த்தீங்களா, நல்லா தூக்கம் தூங்கிட்டாங்க கண்மணியும். ஆனால் அன்னைக்கு பைக்கில் என்ன நடந்துச்சு, பாம்பு எதுவும் இருந்துச்சுதான் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அன்னைக்கு ஒரு குட்டி தவளைங்க, அதாவது தேரை குஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி துளி துளி போகலாம், அந்த ஒரு சின்ன தவளை தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அது வீடியோ எடுக்க முடியல, நைட்டு இருட்டுங்கிறனால ரோட்டில் துள்ளி போயிடுச்சு. சரியாங்க. வேற பாம்பு எதுவும் இல்லைங்க.